வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சாமியார் மலை பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இதே போல லத்தேரி பனையூர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இந்த 2 குடும்பத்தைச் சேர்ந்த 6 குழந்தைகள் உட்பட 11 பேரு ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்தூர் மாவட்டம் குடிபாலா தாலுகால கொல்லமடுகு அப்படிங்கிற பகுதியில செங்கல் சூளையில பல வருடங்களா கொத்தடிமைகளா வேலை செஞ்சு வர்றதா தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பா வேலூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பார்த்தோம்னா சித்தூர் மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதை அடுத்து பார்த்தோம்னா அந்த குடிபாலா தாசில்தார் தலைமையிலான வருவாய்த்துறையினர் அந்த கொல்லமடுகு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த புகாருக்குள்ளான செங்கல் சூளையில ஆய்வு நடத்தியிருக்காங்க. ஆய்வு செஞ்சது மட்டும் இல்லாம அந்த பகுதியில கொத்தடிமைகளா இருந்த பாஸ்கர் மற்றும் பனையூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் இந்த 2 குடும்பத்தை சேர்ந்த 6 குழந்தைகள் உட்பட 11 பேரையும் ஆந்திர வருவாய்த்துறையினர் மீட்டிருக்காங்க. மீட்டது மட்டும் இல்லாம நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அவங்க இன்று இரவே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் முறைப்படி சித்தூர் வருவாய் கோட்டாட்சியர் கடிதம் இல்லாததுனால முறைப்படி சித்தூர் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட கடிதம் வாங்கிக்கிட்டு கொண்டு தங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி குடியாத்தம் வருவாய்த்துறையினர் அவங்க கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து சித்தூர் வருவாய்த்துறையினர் பார்த்தோம்னா அந்த மீட்கப்பட்ட 11 தொழிலாளர்களையும் தமிழக ஆந்திர எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கிறதா அதிகாரிகள் நம்ம தகவல் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தமிழகத்தை சேர்ந்த அதாவது குறிப்பா வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 11 பேரு ஆந்திராவில இருந்து கொத்தடிமைகளா மீட்கப்பட்டிருக்கிற சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.